மார்ச் 26 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கிரியைகளும் சத்தியமும். இன்றைய வேதாகம பகுதி 1 யோவான் 3 வசனங்கள் 11 முதல் 18 வரை. நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயீனை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். குறிப்பு வசனம்: என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18. நானும் என் கணவரும் திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒரு நாள் என் தாய்மாமா எனது குடும்ப வரலாற்றை எங்களிடம் கூறினார். எனது தாத்தா பள்ளி ஒன்றின் முதல்வராக இருந்த போதிலும் அந்த வருமானம் அவரது 7 பிள்ளைகளுக்கு போதுமானதாக இல்லை. ஆயினும் கூட அவர் தனது மூத்த குழந்தைகளின் உயர்கல்விக்காக பெருமளவில் தன் வருமானத்திலிருந்து செலவு செய்தார். அவர்கள் கல்லூரிக்கு செல்லும் போது பெரும்பாலும் மாமாக்கள் அல்லது அத்தைகளுடன் அவர்களின் வீட்டில் தங்கினர். இந்த மூத்தவர்கள் வேலையில் சேர்ந்து சம்பாதிக்க தொடங்கிய போது அவர்கள் தங்கள் இளைய உடன் பிறந்தவர்களின் கல்வி செலவுக்கு ஆதரவளிக்க தொடங்கினர். அதனால் சிறந்த கல்வியை அவர்களால் பெற முடிந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் இப்போதும் உதவுகிறோம். உங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்களிடம் வரலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்னும் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் தவிர மற்றவர்களுக்கும் தேவைப்படும் போது உதவவும் தயாராக இருக்கிறோம் என்று அவர் உற்சாகமாக கூறினார். யோவானும் தனது நிருபத்தில் தான் பிள்ளைகளே என்று அழைத்தவர்களுக்கு இதே போன்ற அறிவுரைகளை வழங்குகிறார். அவர், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று எழுதுகிறார். இயேசு தனக்கென்று ஒன்றும் செய்யாமல் நமக்காக தம் உயிரை கொடுத்த போது நம்மீது கொண்டிருந்த அன்பை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். உண்மையில் அன்பு இன்னதென்றால் இயேசுவின் செயலே என்று யோவான் கூறுகிறார். அதை மனதில் கொண்டு யோவான் விசுவாசிகளை தங்கள் பொருள் மற்றும் உடைமைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள அழைத்தார். ஒரு விசுவாசி இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என்று யோவான் கேட்கிறார். தன்னுடைய உடைமைகளை பதுக்கி வைப்பது விவேகமானது என்று உலகம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இவை பிறர்க்கு சேவை செய்ய கொடுக்கப்பட்ட வரங்கள் என்று வேதாகமும் சொல்கிறது. உறவினராகவோ நண்பராகவோ சக சீடராகவோ அல்லது அந்நியராகவோ யாரேனும் ஒருவர் தேவையில் இருப்பதை கண்டால் செயலாலும் உண்மையாலும் அவர்களை நேசிப்போம். அவ்வாறு செய்வதன் மூலம் நம்மில் இருக்கும் தேவனின் அன்பை மற்றவர்களுக்கு காட்டுகிறோம். பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு என்ன உடைமைகளை கொடுத்துள்ளார்? உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புவதாக தேவையில் உள்ள நீங்கள் அறிந்த நபர் யார்? அன்பு தேவனே, சில நேரங்களில் நான் செய்ய நினைத்த நல்ல காரியங்களிலும் கூட வழி விலகி போய்விடுகிறேன். தயவு செய்து எனக்கு உதவும். ஆமென்.